நம்ம எப்பவுமே சாப்பிடும்போது நல்லா வயிறு வந்து ரொம்ப பெருசா உப்புசமா இருக்கிற மாதிரி காமிக்கிறது, அதுக்கப்புறம் இந்த ஏப்பம், வாயு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் எல்லாமே தேவையற்ற காற்றுனால தான் நமக்கு ஏற்படுது. கழிவுகள் ப்ராப்பரா வெளியேறிட்டாவே கண்டிப்பா கெட்ட காற்று பிரிதல், அதுவும் துர்நாற்றமா பிரியறது அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கவே இருக்காது. ஆயில் ஃப்ரை பண்ண ஐட்டம்லாம் எடுத்துக்கும் போதுதான் வயிறு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா ஹலோ யோகம் வியூவர்ஸ், நான் சங்கீதா. இன்னைக்கு என்ன ஒரு முக்கியமான ஹெல்த் டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, அடிக்கடி ஏப்பம், வாயு, கெட்ட காற்று பிரிதல் இதெல்லாம் வந்து நம்மளோட உடல்ல எந்த மாற்றங்கள்னால ஏற்படுது, இந்த தொந்தரவுகள் இல்லாம இருக்கிறதுக்கு நம்ம எந்த மாதிரி சில வழிமுறைகளை எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறத பத்தினது தான் இந்த பதிவு. அதாவது மேக்சிமம் பாத்தீங்க அப்படின்னா காலையில எல்லாருமே அவசரமா வேலைக்கு போகணும், ஸ்கூலுக்கு போகணுங்கிற அந்த மைண்ட் செட்ல உணவை சரிவர மெல்லாமையும் நின்னுகிட்டேவும் சாப்பிட்டு போயிடும் இல்லைங்களா. மென்று சாப்பிடணும், அதாவது நொறுங்க தின்றால் 100 வயது. நம்ம சரியா மென்னு சாப்பிடாம இருக்கும் போதும் நின்னுட்டே அவசர அவசரமா சாப்பிடும் போதும் தேவையற்ற காற்று எல்லாமே வயிற்றுக்குள்ள போக ஆரம்பிச்சிரும். வயிறு வந்து ரொம்ப பெருசா உப்புசமா இருக்கிற மாதிரி காமிக்கிறது, அதுக்கப்புறம் இந்த ஏப்பம், வாயு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் எல்லாமே தேவையற்ற காற்றுனாலதான் நமக்கு ஏற்படுது. அதனால நம்ம எப்பவுமே சாப்பிடும் போது நல்லா இப்படி உதடோட வாயை நல்லா மூடிதான் மென்னு அந்த உமிழ்நீரோட மென்றுதான் சாப்பிடணுமே தவிர நம்ம பாட்டுக்கு ஏனோ தானோ நின்றுட்டு அல்லது ஏதாவது மொபைல் பார்த்துட்டு டிவி பார்த்துட்டு இந்த மாதிரி சாப்பிட்றத ஃபர்ஸ்ட் அவாய்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா தேவையற்ற காற்று வந்து உள்ள போகாது. தேவையற்ற காற்று உள்ள போனாவே நமக்கு வயிறு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் நிறையவே வர ஆரம்பிச்சிடும். அல்சர் ஏற்படும், அப்புறம் வயிற்றுல நிறைய புண்ணு இருக்கும். இதனால அடுத்தடுத்து சில தொந்தரவுகளுமே வர ஆரம்பிச்சிடும். இதுக்கு வந்து நம்ம மெயினா சிலதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். பல்லு கட்டியிருக்க உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா சரியா மென்னு சாப்பிட முடியாது இல்லையா, அவங்களுக்கு தேவையற்ற காற்று உள்ள போகும். ஒரு ஜூஸ் குடிக்கிறோம் அப்படின்னா ஸ்ட்ரா போட்டு குடிக்கிறத நம்ம கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும். நார்மலா தண்ணியே கூட சிப் பண்ணி தான் குடிக்கணும். ஏன் அப்படின்னா அப்பதான் தேவையற்ற காற்று உள்ள போகாது. ஸ்மோக் பண்றவங்களுக்கு அந்த காற்றெல்லாம் உள்ள போகும். இந்த மாதிரி நிறைய பேருக்கு நிறைய காரணங்களால இந்த காற்று உள்ள போறது தான் நமக்கு வந்து வயிறு பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சமா சாப்பிட்டு இருந்தா கூட ரொம்ப பெருசா ஏதோ வீங்கி இருக்க மாதிரி காமிக்கிறது, அப்புறம் சின்ன சின்ன தொந்தரவுகளுமே இதனாலதான் ஏற்படும். அதனால நம்ம ஃபர்ஸ்ட் நல்லா மென்னு வாயெல்லாம் நல்லா க்ளோஸ் பண்ணி அந்த உமிழ்நீரோட சாப்பிட்டோம் அப்படின்னாவே இந்த தொந்தரவுகள் இல்லாம நம்மளால கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்க முடியும். இந்த ஏப்பமா இருக்கட்டும் அல்லது வயிற்றுல புண்ணு, அல்சர், வயிற்று வலி இந்த மாதிரி தொந்தரவுகளை எது ஏற்படுத்தும் அப்படின்னா H. pylori அப்படிங்கிற அந்த கிருமி தான் இந்த தொந்தரவுகளை எல்லாம் ஏற்படுத்துது. இந்த கிருமியை நம்ம அழிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா ஏப்பம் அடிக்கடி வர்றதை நம்ம வந்து நிறுத்த முடியும். அப்புறம் வேற எந்த வழிமுறைகள்ல இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா நல்லா உணவை மென்று சாப்பிடணும். சாப்பிட்ட உடனே சின்னதா ஒரு குறுநடை அப்படிங்கிறது போடணும். சாதம் எடுத்து சாப்பிடும் போது அளவுக்கு அதிகமா எடுத்து சாப்பிடாம கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து நல்லா மென்னு சாப்பிடணும். மேக்சிமம் டிவி பார்த்துக்கிட்டு பேசிக்கிட்டு இந்த மாதிரி சாப்பிடாம முழு கவனமும் உணவுல வச்சு நல்லாவே சாப்பிடணும். அதுக்கப்புறம் அல்சரோ அல்லது வேற ஏதாவது வயிறு சம்பந்தப்பட்ட வேற தொந்தரவுகள் எது இருந்தாலுமே நம்ம எடுத்துக்கக்கூடிய மெடிசின்ஸ் வந்து கொஞ்சம் மைல்டான மெடிசின்ஸா இருக்கணும். ஏன் அப்படின்னா அதாவது நோயோட வீரியம் அதிகமா இருந்தா கண்டிப்பா நம்ம சில சிவியர் மெடிசன்ஸ் எடுத்துக்க வேண்டியதா தான் இருக்கும். இருந்தாலுமே உணவு, உடற்பயிற்சி, முத்ரா, வர்ம புள்ளி இந்த மாதிரி எல்லாம் நம்ம கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இந்த மருந்து மாத்திரைகளை கொஞ்சம் நம்ம குறைச்சிக்கிட்டோம் அப்படின்னா வயிறு சம்பந்தப்பட்ட அல்சர் இந்த மாதிரி புண் தொந்தரவுகள் இல்லாம இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணாவே ஏப்பம் அப்படிங்கிறது அடிக்கடி வராம தடுத்துக்க முடியும். இப்போ எதனால இந்த கெட்ட காற்று பிரியுது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். மேக்சிமம் நம்ம வந்து சரியா மோஷன் போகல அப்படின்னா கண்டிப்பா கெட்ட காற்று பிரியதான் செய்யும். நம்ம வந்து உணவுகளை நல்லா மென்னு சாப்பிடணும். அது இல்லாம டைமுக்கு சாப்பிடணும். தேவையான அளவு ஒவ்வொருத்தரும் அவங்களோட எடைக்கு தகுந்த மாதிரி தேவையான அளவு கண்டிப்பா தண்ணீர் எடுத்துக்கணும். உடல் உழைப்பும் கட்டாயமா அதிகமாவே இருக்கணும். அப்படிலாம் இருந்தது அப்படின்னா இந்த மலச்சிக்கல் தொந்தரவுகள் இருக்காது. மேக்சிமம் மலச்சிக்கல் தொந்தரவுகள் இருக்கும்போது நம்ம உடல்ல குடல்ல எல்லாமே கழிவுகள் அதிகமாக ஆரம்பிச்சிடும். இது வந்து நாளாக நாளாக என்ன ஆகும், இப்ப நார்மலா ஒரு சமையல் உணவுகள் ஒரு குழம்பு
ஒரு ரசம் இந்த மாதிரி ஏதாவது வீட்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே நல்லா இருக்கும், நாளைக்கும் அது அப்படியே வெளியிலேயே இருந்தா என்ன ஆகும், கெட்டு போயிடும், மேலே வந்து ஃபங்கஸ்லாம் ஃபார்ம் ஆயிடும், இந்த மாதிரி அப்புறம் புளிப்பு ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி உணவுகள் எப்படி ஒரு நாளைக்கு அப்புறம் கெட்டு போயிடுமோ அதே மாதிரி தான் நம்மளோட வயிற்றில் இருக்க கழிவுகள் ப்ராப்பராக வெளியேறல அப்படின்னாலும் அதிகமான புளிப்பு தன்மை, அதிகமாக பேட் ஸ்மெல்லோட அது வந்து கெட்ட காற்றா பிரிய ஆரம்பிச்சிடும். இதனால மலச்சிக்கல் தொந்தரவுகள் இல்லாம ஃபர்ஸ்ட் நமக்கு நாமே அதை வந்து ரெக்டிஃபை பண்ணிக்கணும். இல்லைன்னா இது ஒரு விதமான கேஸ் ஃபெர்மெண்டேஷனா ஆயிடும். ஏன்னா இந்த புளிப்பு சேர சேர பேட் ஸ்மெல் அதிகமாக தான் ஆகும். ஸோ நம்ம மலச்சிக்கல் தொந்தரவுகள் இல்லாம பார்த்துக்கணும். நிறைய அதாவது கேரட், முட்டைக்கோஸ், காலிஃப்ளவர், இன்னும் சில உணவுகள்ல கூட, இன்னும் ஒரு சில பழங்கள்ல கூட இந்த மாதிரி கேஸ் ஃபார்மேஷன் ஆகக்கூடிய பழங்களும் இருக்கு, காய்கறிகளுமே இருக்கு. அதை நம்ம பார்த்து ஓகே நமக்கு வந்து நேத்து என்ன நம்ம சாப்பிட்டோம், ஓ அதனால நமக்கு இன்னைக்கு மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கு, ஓ நம்ம நேத்து என்ன சாப்பிட்டோம் இன்னைக்கு நம்ம ரொம்ப ஃப்ரீயா மோஷன் போயிட்டோமே, அந்த மாதிரி நமக்கு நாமே நேற்று என்ன உணவு சாப்பிட்டோம், எதனால நமக்கு இன்னைக்கு இந்த தொந்தரவுகள் இருக்கு அப்படின்னு ஃபர்ஸ்ட் செல்ஃப் அனலைஸ் நீங்க கட்டாயமா பண்ணியே ஆகணும். ஒரு சில நாளைக்கு பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஃபுட்டு, ரெஸ்ட், ஒர்க் எல்லாமே ப்ராப்பரா இருக்கும்போது இந்த மலச்சிக்கல் தொந்தரவு இருக்காது. ஒரு சில நாளைக்கு நம்ம சரியா சாப்பிடல, சரியா தூங்கல, இல்ல வேற ஏதாவது பேக்கரி ஐட்டம்ஸ், இல்ல ஏதாவது நல்ல செரிமானம் ஆகாத ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ் மாதிரி சாப்பிட்டோம்னா கண்டிப்பா மலச்சிக்கல் தொந்தரவு அடுத்த நாள் இருக்கும் இல்லைங்களா. ஸோ இந்த தொந்தரவு இல்லாம பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம வயிற்றுல அந்த புளிப்பு, அந்த கெட்டு போறது, நச்சுக்கள், கழிவுகள் எதுவுமே சேராம இருக்கும். இந்த மாதிரி கழிவுகள் ப்ராப்பரா வெளியேறிட்டாவே கண்டிப்பா கெட்ட காற்று பிரிதல், அதுவும் துர்நாற்றமா பிரியறது அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கவே இருக்காது. ஸோ நமக்கு நாமே செல்ஃப் அனலைஸ் பண்ணி எந்த உணவுகளை எடுத்துக்கலாம், எடுத்துக்க வேணாம், நம்ம எந்த மாதிரி சாப்பிடணும், எப்படி சீக்கிரமா தூங்கணும், எவ்வளவு தண்ணி குடிக்கணும், இது ஓரளவுக்கு பேசிக்கா நம்ம வந்து ஃபாலோ பண்ணாவே இந்த தொந்தரவுகள்ல இருந்து ஈஸியா வெளியில வந்துடலாம். இப்போ அபான முத்திரை தான் நம்ம பார்க்க போறோம். இந்த அபான முத்திரையை நீங்க ப்ராப்பரா டெய்லியும் 15 to 20 நிமிஷம் எடுத்துக்கிறதுனால கேஸ், அசிடிட்டி, ப்ளோட்டிங் இந்த மாதிரி தொந்தரவுகள் இல்லாம உங்களை நீங்க பாதுகாப்பா வச்சுக்க முடியும். இந்த முதிரையை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்மளோட ஆள்காட்டி விரலை கட்டை விரலுக்கு கீழே படுற மாதிரி மடக்கி வச்சுட்டு மோதிர விரல், நடுவிரல், கட்டை விரல் மூன்றோட நுனிகளும் டச் ஆகணும். இந்த மாதிரி ஒரு போஸ்டர்ல நீங்க அபான வாயு முதிரையை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த கேஸ் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் இல்லாம ரொம்பவே நீங்க ஆரோக்கியமா வாழ முடியும். அப்புறம் வாயு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் சிலருக்கு எதனால ஏற்படுது அப்படின்னா ஒரு சிலருக்கு கோதுமை சம்பந்தப்பட்ட உணவுகள் கூட சேராம போயிட்டு மலச்சிக்கல் தொந்தரவுகளை ஏற்படுத்தும். அப்புறம் அதிகமா வந்து கடையில சாப்பிடுறது, பேக்கரி ஃபுட் சாப்பிடுறது, எண்ணெயில பொரித்த உணவுகள் சாப்பிடுறது, இந்த மாதிரி எல்லாம் நம்ம எடுத்துக்கிறதுனால கூட சரியா செரிமானம் ஆகலைனாலுமே வாயு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் ஏற்படும். சோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இப்ப உருளைக்கிழங்கு இருக்கு, வாழைக்காய் இருக்கு, இந்த மாதிரி ஒரு சில காய்கள்லாம் வந்து வாயு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளை நமக்கு ஏற்படுத்தும் இல்லைங்களா. சோ நம்ம நேற்று என்ன சாப்பிட்டோம், எதனால இந்த தொந்தரவு இருக்குன்னு நமக்கு நாமே செல்ஃப் அனலைஸ் கட்டாயமா பண்ணணும். அப்புறம் மோஸ்ட்லி வெஜ் ஐட்டம் சாப்பிட்டோம் அப்படின்னாவே கீரைகள், பழங்கள், காய்கறிகள் எதுவா இருந்தாலும் குயிக்கா டைஜஷன் ஆயிடும். அதே நம்ம நான்வெஜ், இந்த ஃபாஸ்ட் ஃபுட், ஆயில் ஃப்ரை பண்ண ஐட்டம்லாம் எடுத்துக்கும் போதுதான் வயிறு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா நான்வெஜ் எல்லாமே கொஞ்சம் செரிக்கிறதுக்கு, செரிமானம் ஆகிறதுக்கு லேட் ஆகும் இல்லையா. சோ நம்ம வந்து ஈஸியா செரிமானம் ஆகக்கூடிய உணவுகளை ரெகுலரா எடுத்துக்கிட்டு இந்த வாயு தொந்தரவு, ஏப்பம் அடிக்கடி வர்றதை நிறுத்துறது, கெட்ட காற்று பிரிதல், இதை எல்லாமே நம்ம கண்டிப்பா நம்மளோட உணவு வழிமுறைகள், பழக்க வழக்கங்கள் மூலமாவே கட்டாயமா நம்ம சரி பண்ணிக்க முடியும். சோ இந்த உணவு வழிமுறைகளை ஃபாலோ பண்ணி இந்த தொந்தரவுகள்ல இருந்து நீங்க ரொம்ப ஆரோக்கியமா வாழலாம். அடுத்ததா நம்ம வந்து ஒரு வர்ம புள்ளி தான் பார்க்க போறோம். இந்த வர்ம புள்ளி வந்து வாயு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் இல்லாம இருக்கிறதுக்கான வர்ம புள்ளி. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நார்மலா ஏதாவது ஆயில் அப்ளை பண்ணி கூட நீங்க மசாஜ் பண்ணலாம். அப்படி இல்லைனாலுமே நம்மளோட நடுவிரல்ல வந்து ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ சொல்லியிருக்கேன், 72,000 நாடிகளையும் இயக்கக்கூடிய பவர் வந்து இந்த ஒரு நடுவிரலுக்கு இருக்கு அப்படின்னு நான் ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன். நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த விரல்ல வந்து இந்த பள்ளத்துல இருந்து இப்படி கீழே இந்த சென்டர் வரைக்கும், இந்த ஃபர்ஸ்ட் பள்ளத்துல இருந்து இப்படி சென்டர் வரைக்கும் நீங்க நார்மலா ஒரு மசாஜ் மாதிரி இப்படி கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வாயு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள்ல இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல ரிலீஃப் கிடைக்கும். ஜஸ்ட் 2 to 5 minutes 3 வேளையும் நீங்க பண்ணீங்க அப்படின்னா ஒரு நல்ல ரிலீஃப் உங்களால உணர முடியும். என்ன யோகம் வியூவர்ஸ், இவ்வளவு நேரமா வாயு, ஏப்பம், கெட்ட காற்று பிரிதல் இதெல்லாம் எதனால ஏற்படுது, எந்த மாதிரியான உணவுகளை தடுக்கணும், எந்த மாதிரியான உணவுகளை எடுத்துக்கணும் அப்படிங்கிற இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பா பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன்.
பண்ணியிருக்கேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னா இந்த பதிவை நீங்க ஷேர் பண்ணி விடுங்க. இப்பதான் நம்மளோட யோகம் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல்ங்கிற ஆப்ஷனையும் டச் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியே இன்னொரு அற்புதமான ஹெல்த் டிப்போட உங்களை எல்லாம் நான் சந்திக்கிறேன். வணக்கம். நிறைய ஹெல்த் டிப்ஸ் எல்லாமே நான் சொல்லியிருக்கேன், ஹோம் ரெமெடிஸும் சொல்லியிருக்கேன். அதெல்லாம் நீங்க பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம யோகம் சேனல்ல மற்றவங்களோட வீடியோஸ் எல்லாம் நீங்க பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம்.